வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, ஊத்தப்பம் நல்லா அட்டகாசமாக இருக்கும் எல்லாத்துக்குமே. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 7 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாம், லேசாக வதக்கினீங்கன்னா போதும். ரொம்ப வதக்கிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். அதனால் இலை லேசாக சுருங்குற அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அமர்த்திடலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு எப்பயும் போல் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம் சட்னியில். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கேரட் மல்லி சட்னி டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ எப்பயும் போல் ஒரே மாதிரி பண்ணாமல் இது மாதிரி அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.